அன்புள்ள விவசாயிகளே, ஒவ்வொரு பயிர் அதன் சரியான வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலுக்கு 16 சத்துக்கள் தேவை என்பது நாம் அனைவரும் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இருப்பினும் மற்ற ஊட்டச்சத்துக்கள் பயிருக்கு போதுமான அளவில் கிடைத்தாலும் குறைபாடுள்ள ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே பயிரின் விளைச்சலை குறைக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இதை ஒரு பெரிய மரத்திலான பீப்பாய் என வைத்துக் கொள்ளலாம். ஒரு பீப்பாய் செய்வதற்கு அனைத்து மரக்கால்களும் சரிசமமான உயரத்தில் இருக்க வேண்டும். இதில் ஒரு மரக்கால் அளவு குறைவாக இருந்தாலும் அதுதான் பீப்பாயின் அளவை தீர்மானிக்கும். இதேபோல் மற்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவில் வழங்கப்பட்டாலும் குறைவான ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே பயிரின் விளைச்சலை தீர்மானிக்கிறது. எந்த ஒரு பயிரின் போதுமான பொருளாதார விளைச்சலை உறுதிப்படுத்த நாம் மண் வளம் மற்றும் மண் உற்பத்தி திறனையும் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். அவ்வப்போது மண் தொடர்பான பிரச்சனைகளை கண்காணித்து அதை தொடர்ந்து சரி செய்வது அவசியம். இந்த முறையை பயன்படுத்தி பயிருக்கு அதிகப்படியான உர அளவை பயன்படுத்தாமல் ஒரு நல்ல பொருளாதார விளைச்சலை உறுதி செய்ய முடியும். இருப்பினும் மண்ணின் ஆரோக்கியம் மோசமடைவதால் பயிரின் விளைச்சலின் அளவும் தரமும் கணிசமாக குறைகிறது. எனவே மண்ணின் ஆரோக்கியத்தை எப்போதும் சரியாக கவனிக்க வேண்டும். மண்ணின் அமிலத்தன்மை, அதன் மின்கடத்தி, உப்பு அளவு மற்றும் கால்சியம் கார்பனேட் அளவு ஆகியவை அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள் இருந்தால்தான் அந்த மண்ணின் ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சி பெறுவது மிகவும் எளிதாகிறது. இது பயிர் உற்பத்தியில் பாதி போரிலிருந்து வெற்றி பெறுவது போன்றதாகும். ஏனெனில் இந்த மண்ணில் ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் அளவும் அதிகபட்சமாக உள்ளது. இருப்பினும் இந்த மண்ணில் உள்ள அமிலத்தன்மை, மின்கடத்தி, சோடியம் அளவு, கால்சியம் கார்பனேட் அளவு அதிகரிப்பால் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் அளவும் பாதிக்கிறது. இத்தகைய சாதகமற்ற சூழ்நிலையில் நீங்கள் அதிக அளவு உரங்களை பயன்படுத்தினாலும் ஒரு பயிரில் நல்ல பொருளாதார விளைச்சலை பெற முடியாது. எனவே இந்த ஊட்டச்சத்துக்களை நீங்கள் பரிந்துரைகளின்படி இலைவெளி தெளிப்பு மூலம் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். வளிமண்டல வெப்பநிலைக்கும் பயிருக்கு தேவையான சத்துக்களை மண் வழியாக எடுத்துக்கொள்வதற்கும் நேரடி தொடர்புள்ளது. வளிமண்டல வெப்பநிலை ஒருபோதும் நம்மால் கட்டுப்படுத்தவே முடியாது. எனவே இந்த வளிமண்டல வெப்பநிலை சாதகமற்றதாக இருக்கும்போது பயிரின் வளர்ச்சி உறுதிப்படுத்த இலை வழி தெளிப்பு மூலம் தேவையான ஊட்டச்சத்துக்களை நாம் கூடுதலாக வழங்கலாம். மோசமான பயிர் ஊட்டச்சத்து குறைபாடு அறிகுறிகள் மூலம் பயிர் விவசாயியுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது. சில நேரங்களில் அத்தகைய பயிர் இலைகளில் மஞ்சள் நிறத்திலும் காய்ந்த புள்ளிகள் போன்றும் இருக்கும். சில நேரங்களில் இலை முறுக்குதல் அல்லது இலை சுருட்டுதல் போன்ற அறிகுறிகள் காணப்படுகின்றன. சில சமயங்களில் இலை அல்லது அதன் விளிம்புகளில் நன்கு எரிந்தது போன்று காணப்படுகிறது. இந்த அறிகுறிகள் தெளிவாக காணப்படுகின்றன அல்லது அவை சில நேரங்களில் மறைந்தும் காணப்படுகின்றன. எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், இந்த அறிகுறிகள் ஏற்பட்ட பயிரின் விளைச்சல், அளவு மற்றும் தரம் பாதிப்பை ஏற்படுத்தும். தாவர வளர்ச்சியில் ஆரம்ப தாவர கட்டத்தில் பயிர்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களுடன் தலை, மணி, சாம்பல் சத்து கூடுதலாக சேர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இது பயிரின் சரியான வளர்ச்சியை உறுதிப்படுத்த செய்கிறது. பயிர் வளர்ச்சி மற்றும் அதன் வளர்ச்சிக்கு முக்கியமான கட்டங்களில் மண்ணில் இடப்பட்ட உரங்களுடன் சேர்த்து சீரான இடைவெளியில் இலை வழி தெளிப்பு மூலமாக ஊட்டச்சத்துக்கள் தெளிக்கப்பட வேண்டும். சமச்சீர் தாவர ஊட்டச்சத்து ஒரு பயிருக்கு உகந்த ஆரோக்கியமான வளர்ச்சியை அடைய செய்கிறது. வெளிப்படையாக ஒவ்வொரு விவசாயியும் தனது பயிரிடப்பட்ட பயிரிலிருந்து இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். நிலையான விவசாயத்தை நீண்ட காலத்திற்கு கடைபிடிப்பதற்காக விவசாயி உற்பத்தி செலவு குறித்து எப்போதும் சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தனது பயிரிடப்பட்ட பயிரில் அதிக பொருளாதார விளைச்சலை இலக்காக கொள்ள வேண்டும். தமிழ் மொழியில் சமச்சீர் ஊட்டச்சத்து பற்றிய கூடுதல் தகவல்களை பெற தயவுசெய்து எங்கள் IMTBPN என்ற செயலியை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்து தவறாமல் பயன்படுத்தவும். தொலைபேசி, ஹெல்ப்லைன், மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் ஆகியவையிலும் நீங்கள் எங்களை நேரடியாக அழைக்கலாம்.